தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. திரு அவையின் வரலாற்றிலே 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறை யூபிலி ஆண்டாக சிறப்பிக்கப்படுகிறது. அதன்படி எதிர்வருகிற 2025ஆம் ஆண்டினை யூபிலி ஆண்டாக திரு அவை அறிவித்துள்ளது. அந்த யூபிலி ஆண்டிலே நமக்கு இறைவன் தேவையான ஆசியை பொழிய வேண்டி இன்று நமது மாதா தொலைக்காட்சியில் 24 மணி நேர இயேசுவின் திருஹிருதய பக்தி வழிபாடு நடைபெறுகிறது. இயேசுவின் திருஹிருதயத்தை மகிமைப்படுத்துகின்ற வகையிலே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் தகுதியான உள்ளத்தோடு பங்கேற்போம். இயேசுவின் இதயம் அன்பின் வெளிப்பாடு. அந்த அன்பை நாம் திரும்ப இறைவனுக்கும் இயேசுவுக்கும் பிறருக்கும் அளிக்க அழைக்கப்பட்டுள்ளோம். இறைவனையும் பிறரையும் போதுமான அளவுக்கு நாம் அன்பு செய்ய தவறியமைக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுங்கள். உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே,
இருப்பவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்தும் திருமகன் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அரசர்கள் 2ஆம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. சத்தேக்கியாவிலிருந்து ஆட்சியின் 9ஆம் ஆண்டு 10ஆம் மாதம் 10ஆம் நாளில் பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான். இவ்வாறு அரசன் செதக்கியா ஆட்சியேற்ற 11ஆம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாக்கி இருந்தது. அவ்வாண்டு 4ஆம் மாதம் 9ஆம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று. நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை. அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது. போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் 2 மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அரபாவை நோக்கி இரவில் ஓடினர். கல்தேயரோ நகரை சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர். கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர். அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று. அவர்கள் அரசனை பிடித்து இரிபலாவில் இருந்து பாபிலோனியா மன்னனிடம் கொண்டு சென்றார்கள். மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான். பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான். மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான். பாபிலோனிய மன்னன் நெபுகத்நேசர் ஆட்சியேற்ற 19ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 7ஆம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரதான் எருசலேமிற்குள் நுழைந்தான். அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான். பெரிய வீடுகளை எல்லாம் தீயிட்டு பொசுக்கினான். மெய்காப்பாளர் தலைவருடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர். மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரதான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான். மெய்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 137. உன்னை நினையாவிடில் என் நா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக. உன்னை
உன்னை நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நினையாவிடில் என்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. பாபிலோனின் ஆறுகள் அருகே அமர்ந்து நாங்கள் சீயோனை நினைத்து அழுதோம். அங்கிருந்த அலரி செடிகள் மீது எங்கள் யாழ்களை மாட்டி வைத்தோம். ஆண்டவருக்கு உரித்தாக்கும் பாடலை அந்நிய நாட்டில் எங்கனம் பாடுவோம். எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலக்கை சூம்பி போவதாக. உன்னை நான் நினையாவிடில் எனது மகிழ்ச்சியின் மகுடமாக நான் எருசலேமை கருதாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. உன்னை நினையாவிடில் இன்னாமேல் வாயோடு ஒட்டிக் கொள்வதாக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 8, இறை வசனங்கள் 1 முதல் 4 வரை. அக்காலத்தில் இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெரும் திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொடுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொடுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும். நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவின் திருஹிருதய அன்பர்களே, இளைஞன் ஒருவன் ஒரு நாள் மக்கள் எல்லோரும் வந்து கூடுகின்ற இடத்திலே நின்று கொண்டு தன் இதயத்தை திறந்து காட்டி, என் இதயம் மிகவும் அழகானது, இதிலே குறைகள் இல்லை, கரைகள் இல்லை, மிகவும் தூய்மையானது என்று காட்டிக் கொண்டிருந்தான். அதை பார்க்க மக்கள் கூடி வந்தார்கள். அந்த கூட்டத்திலே ஒரு பெரியவரும் அந்த இளைஞனை பார்த்து, என்னுடைய இதயமும் அழகானது என்று சொன்ன பொழுது எல்லா மக்களும் அந்த பெரியவரின் இதயத்தை பார்த்தார்கள். பார்த்தபோது அதிலே காயங்கள் இருந்தன, துளைகள் இருந்தன. இளைஞன் சொன்னான், உங்கள் இதயத்தில் இத்தனை காயங்களும் துளைகளும் இருந்து இதை அழகானது என்று சொல்லுகிறீர்களே என்று சொன்னபோது பெரியவர் சொன்னார், ஒரு இதயத்தின் மதிப்பு அது தருகின்ற
அன்பால் அளக்கப்படுகிறது. A heart's worth is measured by love என்று இந்த பெரியவர் சொன்னார். அன்பை தருகிற போது உன் இதயத்தை குத்தி கிழித்து அதன் ஒரு பகுதியை நீ தருகிறாய். அதனால்தான் அங்கு காயங்களும் துளைகளும் இருக்கும். ஆனால் அந்த இதயம் மீண்டும் அன்பை பெறுகிற போது அந்த துளைகள் துவாரங்கள் அடைக்கப்படும் என்று பெரியவர் சொன்னார். இளைஞன் தன் இதயத்தின் ஒரு பகுதியை அறுத்து பெரியவருக்கு கொடுத்தான். பெரியவர் தன் இதயத்தின் பெரிய பகுதியை அறுத்து அந்த இளைஞனுக்கு கொடுத்தான். இருவரும் அன்பால் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டனர். அன்புக்குரியவர்களே, எல்லோருக்கும் இதயம் உண்டு, இயேசுவுக்கும் இதயம் உண்டு. ஆனால் இயேசுவின் இதயத்தை நாம் தூய திரு இருதயம் என்று அழைப்பதற்கு காரணம் என்ன? இயேசுவின் இதயம் அன்பால் நிறைந்துள்ள இதயம். இயேசுவின் இதயம் அன்புக்காகவே குத்தப்பட்டு காயப்பட்ட இதயம். இயேசுவின் இதயம் அன்பை பெற எப்பொழுதும் திறந்தே இருக்கின்ற இதயம். 1673ஆம் ஆண்டு இயேசு மார்கரெத் மரியாவுக்கு தோன்றிய போது இயேசுவின் காயப்பட்ட இதயத்தை தான் கண்டார். அன்பால் பற்றி எறிந்த இயேசுவின் இதயத்தை கண்டார். இன்றைக்கு நாம் கேட்ட இந்த நற்செய்தியிலே தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை இயேசு குணப்படுத்துகின்றார். தொழுநோயால் பாதிக்கப்பட்ட ஒருவரை மனித பிறவியாக கருதி பரிவோடு அவருடன் பழகி அவரை தொட்டு குணப்படுத்துகின்றார். தொழுநோயாளியை தொடுவது ஒரு பிணத்தை தொடுவதற்கு சமம் என்று கருதிய காலத்திலே தொழுநோயாளி இயேசு நல்லவர், இரக்கத்தின் இருப்பிடம் என நம்பினாலும் அவருடைய கருணையை பெறுவதற்கு தனக்கு தகுதி இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நோக்கி, நீர் விரும்பினால், நீர் கருணை காட்டினால், நீர் தயை கூர்ந்தால் என்னை குணமாக்க முடியும் என்று வேண்டுகின்றார். இயேசுவே மருந்தாகி மருத்துவராகி தொழுநோயாளியை தொட்டு குணப்படுத்துகின்றார். இன்றும் இயேசு உங்களையும் என்னையும் அழைக்கின்றார். காயப்பட்டு இருக்கக்கூடிய நம்மை அழைக்கின்றார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கின்ற அழைப்பை இயேசு நமக்கென்று தருகிறார். இயேசுவின் இதயம் எதையும் தாங்குகிற இதயம். எனவே நம் சுமைகளை அவரிடம் இறக்கி வைப்போம். இயேசுவின் இதயம் கூக்குரலுக்கு செவிமடுக்கிற இதயம். தொடுநோயாளரின் விண்ணப்பத்திற்கு செவிமடுத்து சுகம் தந்த இதயம். துன்ப நேரங்களிலே நாமும் இயேசுவை நோக்கி குரல் எழுப்புவோம். இயேசுவின் இதயம் கொடுக்கும் இதயம். அன்பில்லாமல் பிறருக்கு கொடுக்கலாம். சில நேரங்களிலே நம்மிடம் யாசகம் கேட்பவர்களுக்கு அவர்கள் மேல் கொண்ட அன்பால் நாம் கொடுப்பதில்லை, தொந்தரவு தாங்காமல் கொடுத்து விடுகிறோம். எனவே அன்பில்லாமல் பிறருக்கு கொடுக்கலாம், ஆனால் கொடுக்காமல் ஒருபோதும் அன்பு செய்ய முடியாது. எனவே வறியவருக்கு கொடுப்போம். இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. என்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு நம் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. ஆமென். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துவோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார்.
விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எல்லாம் உமக்காக இயேசுவின் திவ்ய இருதயமே, எல்லாம் உமக்காக இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் சிந்தனை சொல்லனைத்தும் இந்தன் செயல்கள் ஒவ்வொன்றும் இந்தன் உடல் பொருளாவி முற்றும் இந்தன் உடல் பொருள் ஆவி முற்றும் புகழ் அதிமிக மகிமைக்கே எல்லாம் உமக்காக. சகோதரர்களே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களதுமான அந்த இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிற இவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் மது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை அன்பார்ந்தும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கி அருளும். அதனால் நாங்கள் ஒப்புக் கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மை எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இவ்வாறு திரு அவையின் அருளடையாளங்கள் வெளிப்பட்டன. மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஏற்கப் பெறவும் மீட்பளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியோடு முகுந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா,
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர், துறவரத்தார், பொது நிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூறுகின்ற புனித இரேனியோஸ், மற்ற புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியது. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. நம் ஒவ்வொருவருடைய மன அமைதிக்காகவும் குடும்பங்களில் சமாதானத்திற்காகவும் உலகம் முழுமையும் அமைதி ஏற்பட வேண்டும் என்பதற்காகவும் ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, மன்மாவுடன் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியாகும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்புத்தியால் பற்றி எறியச் செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஏற்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இயேசுவின் திரு இருதயத்துக்கு நம் குடும்பங்களை நம்மை ஒப்புக் கொடுப்போம். ஓ இயேசுவின் திருதயமே, இன்று இக்குடும்பத்தை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு உமது அன்பின் இருப்பிடமாக தேர்ந்து கொண்டீர். இக்குடும்பத்தின் மீது உமது இரக்க மிகுந்த அன்பை பொழிந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று முதல் நீரே இக்குடும்பத்தின் அரசராகவும் தலைவராகவும் உற்ற நண்பராகவும் இருப்பீராக. உமது அன்பின் பராமரிப்பால் இவர்களை காப்பாற்றி வழிநடத்தியருளும். இக்குடும்பத்தால் உமக்கு மகிழ்ச்சியும் ஆறுதலும் உண்டாவதாக. இக்குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவரும் அனைத்திலும் உமக்கும் உமது பத்தினி ஆகிய திருச்சபைக்கும் கீழ்ப்படிந்து உமது இதயத்துக்கு ஏற்ற நண்பர்களாக வாழ இவர்களுக்கு ஏராளமான அருட்கொடைகளை தாரும். இவர்கள் விசுவாசத்தில் உறுதிப்படவும் நம்பிக்கையில் வளரவும் என்றும் அன்பில் வாழவும் அவர்களை ஆசிரியத்து அரவணைப்பீராக.
மேலும் குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான புண்ணியங்களான தாட்சி, சாந்தம், பொறுமை முதலிய நற்பண்புகளில் இவர்கள் சிறந்து விளங்கி மன ஒற்றுமையும் சமாதானமும் பெறுவார்களாக. இவ்வீட்டில் உள்ள அனைவரும் என்றும் இயேசுவின் திரு இருதயத்தையும் மரியாளின் மாசற்ற இதயத்தையும் அன்பு செய்து வருவார்களாக. ஆயிரக்கணக்கான குடும்பங்களுள் எங்கள் குடும்பத்தை அன்பின் இருப்பிடமாக தேர்ந்தெடுக்க திருவுளமான இயேசுவின் திருதயமே, உம்மை எங்கள் இல்லத்தில் வரவேற்று உம்மை தாழ்ந்து பணிந்து ஆராதிக்கின்றோம். உம்மை அன்பு செய்கிறோம் என்று திடமுடன் கூற நாங்கள் தகுதியற்றவர்களாயினும் இனியாவது உம்மை அன்பு செய்ய முயற்சிப்போம் என எங்கள் வீட்டார் அனைவரும் உமக்கு வாக்களிக்கின்றோம். உம்மை அன்பு செய்வதில் உம் அருட்துணை என்றும் எங்களோடு இருப்பதாக. உம்மை அன்பு செய்வதிலும் உமக்காக ஒருவரை ஒருவர் அன்பு செய்வதிலும் எங்கள் வாழ்க்கையை செலவழிப்போமாக. கிறிஸ்தவ குடும்பங்களில் நீர் அரசராய் விற்றிருக்க உமக்குள்ள ஆவலை புனித மார்கரெட் மரியம்மாளின் வழியாக அறிவித்த இயேசுவின் திரு இதயமே, எங்கள் வீட்டில் உமக்குள்ள மேலான உரிமையை இதோ இன்று வெளிப்படையாக ஏற்றுக்கொள்கிறோம். உமது அரசுரிமை எங்களை ஆட்கொண்டு எங்களை உமது இதயத்திற்கு ஏற்ப நடத்தியருளும். இயேசுவின் திருதி அன்பர்களே, உலகிலேயும் சிறப்பாக குடும்பங்களிலேயும் உண்மை அன்பு என்றும் தொடர்ந்து வளர உருக்கமாக ஜெபிப்போம். உங்கள் பதில்: ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உலகிலும் திருச்சபையிலும் அமைதி நிலவ வேண்டுமெனவும் திருச்சபையில் ஒற்றுமை மென்மேலும் வளர வேண்டுமெனவும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இக்குடும்பத்திலுள்ள அனைவரும் ஒற்றுமையாக சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் வாழ வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உம்மால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் இவ்வீட்டில் வாழ்வோர் அனைவரும் உமது திருப்பெயருக்கு ஏற்ற சாட்சிகளாக விளங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் பங்கு மக்களை ஆசிர்வதித்து எல்லாரும் இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் வளர்ந்தோங்கவும் சமுதாயத்தில் செழித்தோங்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் குடும்பத்தில் இறந்த ஆன்மாக்களுக்காகவும் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்டு இறந்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் நித்திலை பாற்றி அருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, உம் திருமண இதயத்தில் விளங்கிய புண்ணியங்களை நாங்கள் அணிந்து கொள்ளவும் அவருடைய உள்ளுணர்ச்சிகளால் பற்றி எறியவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. இவ்வாறு நாங்கள் அவருடைய சாயலை தாங்கி நித்திய மீட்பில் பங்கு பெற செய்தருளும். ஆமீன். உலகில் உள்ள அனைத்து குடும்பங்களும் இயேசுவின் திரு இதயத்தை தங்கள் அரசராக ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் அனைவரும் உருக்கமுடன் ஜெபிப்போம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். இயேசுவின் திருதயமே, உமது அரசு வருக. அனைத்து மக்களுக்கும் குடும்பங்களுக்கும் நீர் அரசராய் இருப்பீராக. உம்மை பற்றுறுதியுடன் அன்பு செய்வர்களுக்கு மட்டுமல்லாமல் உமது அன்பை புறக்கணிக்கும் மக்களுக்கும் நீர் அரசராய் விளங்குவீராக. சமாதானத்தின் அரசியாகிய புனித கன்னிமரியாவின் மாசற்ற இதயத்தின் வழியாக இந்நாட்டில் உமது அரசை நிறுவுவீராக. உலகமெங்கும் பரவியிருக்கும் குடும்பங்களில் உமது அருளால் நுழைந்து அவைகளே உமக்கு உரிமையாக்கிக் கொள்ளும். இவ்வாறு உலகின் ஒரு மறுமுனை வரை நமது அரசராகிய இயேசுவின் திருதயம் வாழ்த்தப்படுவதாக, என்றென்றும் அத்திருதயம் புகழப்படுவதாக என்ற குரல் ஒலிப்பதாக. ஆமென். எங்கள் மீது நிறை அன்பு கொண்டுள்ள இயேசுவின் திருதயமே, எங்கள் இதயத்தை உமது அன்பினால் நிறைவு செய்தருளும். இதயத்தில் தாட்சியும் சாந்தமும் உள்ள இயேசுவே, எங்கள் இதயம் உமது இதயம் போல் ஆகச் செய்தருளும். இயேசுவின் திருதயமே, எங்கள் நம்பிக்கையை உமது பேரில் வைக்கிறோம். இயேசுவின் திருதயமே, உமது அரசு வருக. இயேசுவின் திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாவின் மாசற்ற இதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித மார்கரெட் மரியம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
ஆண்டவருங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இயேசுவின் திரு இதயம் உங்களுக்கு துன்பங்களில் ஆறுதலாகவும் இன்பங்களில் பங்காளியாகவும் இருப்பாராக. ஆமீன். நீங்கள் அனைவரும் உங்கள் உழைப்பாலும் திறமையாலும் சமுதாயத்தில் செழித்தோங்க இறைவன் அருள் புரிவாராக. ஆமீன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமீன். கிறிஸ்துவின் அன்பில் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, இந்த ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, இந்த ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. எங்கும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவர்க்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் எரிந்திடும் அருள்மயமே, இந்த ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தார் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.